வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேல்மாறலோட அடுத்த பாடல் தரிக்கினமன் முறுக்கவரின் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலோட விளக்க உரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை ஒரு தடவை படிச்சிடலாம். தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகராகும். இந்த பாடல்ல தரிக்கினமன் அப்படின்னா நமன் அப்படிங்கிறவரு யமன், தரிக்கி அப்படின்னா இருமாப்புடைய யமன் முறுக்கவரின் அழிக்க வந்தாள், நம்மள அழிக்க வந்தா எருக்குமதி எருக்கு மலரையும் திங்களையும் தரித்த முடி படைத்த விரல் தரித்த முடி படைத்த எருக்கு மலரையும் திங்களையும் சூடிய ஜடாபாரத்தை உடைய விரல் படைத்த வெற்றி அமைந்து இறைக்களற்கு எங்கும் இருப்பவராம் சிவபிரானின் திருவடிக்கு நிகராகும் வேல் நம்மை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு சுருக்கமா பார்க்கணும்னா, யமன் கூட வந்தாலும் முருக பக்தரை எதுவும் செய்ய முடியாது. முருகனின் வேல் எப்படிப்பட்டது அப்படின்னா சிவபெருமானின் திருவடிகளுக்கு சமமானது. அது நம்மை எப்போதும் காப்பாற்றும் அப்படிங்கிறது தான். அதனால முருகனை நம்பி வாழ்பவருக்கு பயமே எப்போதும் இருப்பதில்லை. வேல் இருக்கும் இடத்தில் பயம் என்பதே எப்போதும் இல்லை. எப்போதுமே இந்த பாடல்ல வேலை தான் முன்னிலைப்படுத்தி, இந்த வேல் இப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்குது, கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு எப்படி உதவ வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறது தான் இந்த வேல்மாறலுங்க. இந்த வேல்மாறல்ல ஒவ்வொரு பாடலுமே வேலை போற்றி பாடுறது தான் இந்த வேல்மாறல். இன்னைக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட உற்றார் உறவினருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, இந்த பதிவோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் மறுபடியும் என்னோட அடுத்த பதிவை நீங்க பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க. மீண்டும் அடுத்த பாடலோட விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.